ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோதுமை ப்ரெட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சுருக்கேன். இது நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க. ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எப்படினாலும் நம்ம வச்சுக்கிறது தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி கோதுமை ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட கோதுமை ப்ரெட் இருக்குது, அதை வச்சு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தா சேர்த்துப்போம். உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி சேர்த்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் இதில் கேரட்டு, குடமிளகாய் எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக வெங்காயமும் தக்காளியும் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் முட்டையை ஆம்லேட் மாதிரி கூட போட்டு கொத்து ஊற்றி ஆம்லேட் மாதிரி கூட போட்டு செய்யலாம். நான் சிம்பிளாக இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதை நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு, இப்போ நம்ம நடுவில் செஞ்சு வச்சுருக்கேன் மசாலாவை எடுத்து வச்சுப்போம்.
எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இதில் மூடிட வேண்டியதான். நம்மளுக்கு ஈஸியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ஸ்கூலு விட்டு வரும் பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா நைட்டு நம்ம டிஃபனாக கூட எடுத்துக்கலாம். காஃபி டீ கூட இதை வச்சு சாப்பிட வேண்டியதான். ஹெல்த்தியான ஒரு கோதுமை ப்ரெட்டில் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.